ஃப்ரெண்ட்ஸ், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை 2024 தொழிற்பள்ளி அங்கீகாரம் பெறுவது தொடர்பான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2024-25 கல்வியாண்டிற்கு புதிய தொழிற்பள்ளிகள் துவங்குதல், அங்கீகாரம் புதுப்பித்தல், தொழிற்பள்ளிகளில் புதிய தொழிற்பிரிவுகளில் கூடுதல் அலகுகள் துவங்குதல் ஆகியவற்றிற்கான விண்ணப்பம் தான் ஆன்லைன் மூலிமா கேட்குறாங்க. 2/1/2024 முதல் ஆன்லைனில் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. 2024-25 அங்கீகாரம் பெற ஒரு தொழிற்பயிற்சி ஒரு இணையதள விண்ணப்பம் சமர்ப்பித்தால் போதுமானது. விண்ணப்பிக்கவுள்ள அனைத்து தொழிற்பிரிவுகள் கூடுதல் அலகுகள் தேவையான விவரங்கள் அனைத்தும் ஒரே விண்ணப்பத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த தொழிற்பிரிவுகளும் சேர்ந்து விண்ணப்ப கட்டணம் 5000 மற்றும் ஆய்வு கட்டணம் 8000 பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த விண்ணப்ப கட்டணம் RTGS நெஃப்ட் மூலமாக பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/2/2024. இதுக்கு குறித்த மேலும் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, skilltraining.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதுக்கான காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலிமா உங்களுக்கான அந்த தொழிற்பள்ளி அங்கீகாரம் பெறுவது அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டு ஏதாவது இருந்தாலும் காண்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதே போல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே நோட்டீஸ் போர்டு, அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ரெகக்னிஷன், இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் நேமு, எந்த டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த skilltraining.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.